அக்கா பொண்ணுங்களுக்கு அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் ரொம்ப நினச்சிட்டு இருந்தோம். எதுவுமே நடக்காம போச்சு. ச்சே, நம்மளால கொஞ்சம் நிறைய கூட ஜாமான்சிட்டு வாங்க முடியாம போச்சு. அதுக்கே நம்மக்கிட்ட காசு இல்லாத நிலைமையில இருக்கோம். சரி, என்ன செய்யறது? கண்டிப்பா நல்லா நிலைமை வரும்போது அக்காவுக்கு நல்லா பண்ணணும். பெரிய பொண்ணுக்காவது நல்லா பண்ணணும். சின்ன பொண்ணுக்கு தான் ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சு காசு கையில. அதுவே ஃப்ரெண்டுகிட்ட வாங்கி எல்லாம் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. சோபிக்காவது நல்லா செய்யணும். கடவுள் நீதான்ப்பா. எனக்கு கையில் நிறைய காசு கொடுக்கணும். நானும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறேன் வேலைக்கு. என்ன செய்யறது, என் நேரம் கிடைக்கல. இப்போ தான் ஏதோ ஒரு வேலை அமைஞ்சிருக்கு. பார்ப்போம். சம்பளம் கம்மி தான். என்னதான் ஒரு மாதம் ஆனாலும் ஒரு மாதம் ஆனதுக்கப்புறம் தான் வேறு வீடு பார்த்து அந்த காசை வச்சு போகணும். எத்தனை நாளைக்கு தான் இங்கே இருக்க முடியும்? ஸோ ஸோ சரி, கிளம்பலாம். பைக் சாவி எங்கே வச்சோம்? கொண்டு வந்து இங்கே தான் வைக்கிறோம். எங்கன்னு தெரியல. அந்த பிசாசை என்னத்தை கூப்பிட்டு கேட்டோம். அதை கூப்பிடவே எனக்கு அவ்வளோ கோவம் வருது. வேணாம் வேணாம், அதை கூப்பிடலாம் வேணாம், நம்ம கேட்கவும் வேணாம் அதுட்ட. ஏங்க 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 உங்களை தான். சொல்லு. என்ன? ஒன்றும் இல்லை. நாளைக்கு என்ன டேட்டுன்னு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆ, உங்களை தான். என்ன டேட்டுன்னு ஞாபகம் இருக்கா? என்ன டேட்னா? தெரியாதா? சொல்லு. 11ஆ? 11ஆம் தேதி. அதுக்கு என்ன? 11ஆம் தேதி தாங்க. அதில் என்ன ஸ்பெஷல் டே அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? 11ஆம் தேதி தான். என்ன ஸ்பெஷல்னு ஞாபகம் இருக்கா அன்னைய டேட்டில்? அதை கேட்டேன் உங்ககிட்ட. தேதி 11 தான். ஞாபகம் இருக்கா? ஞாபகம்லாம் எதுவும் இல்லை. ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு இப்போ நிலமையும் கிடையாது. எது வந்தாலும் ஓகே. இங்கே பாரு, கல்யாண நாளாக இருந்தாலும் என்கேஜ்மெண்ட் டேயாக இருந்தாலும் சரி, வளகாப்பு டேயாக இருந்தாலும் சரி, என்ன டே வந்தாலும் ஓகே தான். இப்போதைக்கு அதை நான் தெரிஞ்சு என்ன ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது எனக்கு தெரியறதுக்கு அவசியமும் வேண்டாம். நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பலை. சரியா? கிளம்பு முதல்ல. வந்துட்டேன். அன்னை டேட்டு என்ன, இன்னைய டேட்டு என்னன்ட்டு. இங்கே பாரு, எந்த டேட்டாக இருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போதைக்கு என்னால் செலவு பண்ணுறதுக்கு 10 பைசா கையில் கிடையவும் கிடையாது. அதனால உன் வேலை ஏதாவது இருந்தால் போய் பாரு. என்கிட்ட வந்து ஏதாவது டேட், அந்த டேட் தெரியுமா அந்த டேட் தெரியுமான்னு கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்காத. செலவு பண்ணுறதுக்கெலாம் காசு கிடையாது. சரியா? போ. திரும்ப எதுக்கு நின்று பார்த்துட்டு இருக்க? நான் தான் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன்ல, காசு கையில் இல்லை அப்படின்னு. அப்புறம் எதுக்கு முழிக்கிற? என்ன, என்கேஜ்மெண்ட் டேயா? இங்கே பாரு, நிலைமை புரிஞ்சுட்டு அமைதியாக இருந்துக்கோ. சரியா? எனக்கு saree வேணும், எனக்கு அது வேணும், அந்த gift வேணும், இந்த gift வேணும், நீங்களா தான் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காத. அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஏங்க, என்கேஜ்மெண்ட் என்ன நான் எப்போ சொன்னேன் உங்ககிட்ட? எதுக்கு நீங்களா வள வள வளன்னு பேசிகிட்டு இருக்கீங்க? இப்போ என்கேஜ்மெண்ட் ஏன்னு உங்ககிட்ட நான் சொன்னேன்னா என்ன? நீ சொன்னியோ சொல்லலையோ அதை பற்றி நான் கேட்க கிடையாது. நீ சொல்ல தான் வருவேன். ஏதாவது ஒரு நாளாக இருக்கும், அன்றைக்கி எனக்கு அது வாங்கித்தாங்க, இது வாங்கித்தாங்க, நீங்களா வாங்கித்தாங்க, ஞாபகப்படுத்தி வாங்கித்தாங்க, என்னத்தையாவது நீ சொல்லிட்டு இருப்ப, எனக்கு தெரியும். அதனால தான் சொல்கிறேன். எதுவும் நீ சொல்லவும் வேணாம், நான் கேட்கவும் வேணாம், கையில் காசும் கிடையாது. புரிஞ்சுக்கோ அது முதல்ல. போ. ஒரு நிமிஷம் வாய் மூடுறீங்களா? நான் என்ன சொல்ல வரேன் அடுத்துன்னு ஏதாவது கேட்குறீங்களா? அதை விட்டுட்டு உங்கள் இஷ்டத்துக்கு ஏதாவது பேசிகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னு கேட்டேன். இங்கே பாருங்க, அன்னைய டேட் என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? யோசிச்சு பாருங்க. செப்டம்பர் 11 என்னன்னு உங்களுக்கு தெரியாது? சொல்லுங்க, தெரியாதா? தெரிஞ்சா நான் ஏன் உன்கிட்ட கேட்க போகிறேன் சொல்லு. தெரியாம தான் ஏன்னு கேட்குறேன். என்னதான் சொல்லு. நம்ம பொண்ணுக்கு அன்னைய டேட்டில் என்ன? அம்மு பர்த்டேவா? அம்மு பர்த்டேவான்னு கேட்குறீங்களா? அம்மு எந்த மந்த்து பிறந்தா, என்ன டேட் பிறந்தான்னு கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லை, அப்படி தானே? அது கூட ஞாபகம் வராமல் அப்படி என்னங்க நிலமையில இருக்கீங்க நீங்கள்? எதுவும் வாங்குறீங்க, வாங்கலை, உடனே நான் உங்ககிட்ட ஏதோ gift கேட்குற மாதிரியும் saree கேட்குற மாதிரியும் நான் ஏதோ மேரேஜ், என்கேஜ்மெண்ட் டேட்டு, ஆனிவர்சரி இது மாதிரி ஏதாவது ஒன்று சொல்ல போகிறேங்கிற ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க. எனக்கு புரியாதா? இல்லை எனக்கு தெரியாதா? என்ன சுச்சுவேஷனில் இருக்கோம், இந்த நேரத்தில் போயிட்டு saree கேட்கணும், அது கேட்கணும், கேட்கலாமான்னு எனக்கு தெரியாதா என்ன? அது இல்லாமல் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்களே, என்ன அர்த்தம்? அம்முக்கு பர்த்டேன்னு சொல்ல வந்தேன். அதான் ஞாபகம் இருக்கா, என்ன டேட்டுன்னு தெரியுதான்னு கேட்டேன். இது ஒரு தப்பா? அதுக்கு வளவள வளவன்னு இவ்வளோ ஒரு பேச்சா? என்னங்க நினச்சி பேசிகிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என் மேலே இந்த கோவம்லாம் கிடையாது.
வேற ஒரு கோவம் இருக்கு அதானே? தேவையில்லாம எங்கேயோ வச்சு பேசிட்டு இருக்காதா? இருக்குன்னு தெரியுதுல்ல, அப்படி எதுக்கு என்கிட்ட பேச வர? பைக் சாவி எங்க கொடு, நான் ஆஃபீஸ் கிளம்பணும். ஏன் எனக்கு என் மேல இவ்வளோ கோவம் உங்களுக்கு? அதை முதல்ல சொல்லுங்க. இங்க பாரு பிரியா, ஏன் கோவம்னு உனக்கு தெரியாதா? சொல்லு பிரியா, ஏன் நான் உன் மேல இவ்வளோ கோவம்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அதை முதல்ல சொல்லு. தெரியாத மாதிரி பேசுறா. கொஞ்சமாவது என் அக்கா வீட்டுக்கு வந்தியே, சரி அவங்க தான் டார்ச்சர் பண்ணுறாங்க, டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, சரி விட்டு தொலைச்சிட்டு அவன் எங்கள் அக்கா கூட பொண்ணு கூட நல்லா பேசிட்டு நம்ம வாங்கிட்டு போனதை எடுத்து கொடுத்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு போட்டு பார்த்துட்டு வராமல் அவ்வளோ இதாக வந்து ஓரமாக நின்றுட்டுருக்கா. அவ்வளோ கெஞ்சுறேன், உள்ளே வா பிரியா, உள்ளே வா பிரியான்னு. வர முடியாதுன்னு ஒத்த காலில் நின்றுட்டு இருக்கல்ல, அவ்வளோ தூரம் உனக்கு ஆகிப்போச்சு. அப்படி தானே பிரியா? ஆ, சொல்லு, அப்படிதானே? ஆனால் இந்த அளவுக்கு நீ நடந்துக்குவேன்னு சத்தியமாக நினைக்கல பிரியா. உண்மையாக நான் அந்த கோவத்துலேயும் ஒரு ஒரு நிமிஷம் இருக்க தான் செய்கிறேன். அதெல்லாம் இல்லாமல் இல்லை. எங்கள் அக்கா எவ்வளோ ஃபீல் பண்ணுச்சுன்னு உனக்கு தெரியுமா பிரியா? சொல்லு, உனக்கு தெரியுமா? பாவம் இல்லை, அது இருக்க நிலைமையில இது எம்ம முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்படுத்துகிறோமோ? நீ ஃபீல் பண்ணுறியா நம்ம முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்படுத்துகிறோம் அவங்கள அப்படின்னு? நீ ஃபீல் பண்ணால் ஏன் அந்த மாதிரிலாம் பண்ண போகிற சொல்லு? இங்க பாருங்க, இந்த பேச்செல்லாம் நான் பேசுறதுக்காக நான் முதல்ல இங்க வரல. அம்முக்கு பர்த்டே, அவளுக்கு ட்ரெஸ் எடுக்கணும். கொஞ்சம் கேக்கும் ட்ரெஸ்ஸும் மட்டும் வாங்கிட்டு வாங்க, வேற ஒன்றும் வேணாம். கேக் வாங்க வேணான்னு நினச்சேன்னா, இருந்தாலும் அவள் சின்ன பொண்ணு. நம்ம வருஷம் வருஷம் பர்த்டே சூப்பராக செலிப்ரேட் பண்ணிவிட்டு இந்த வருஷம் கேக் கட்டிங் கூட இல்லைன்னா அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவாள். கேக் எனக்கு வேணும்னு அவள் 2-3 நாளைக்கு முன்னாடியே பர்த்டேக்கு வேணும்னு அவள் சொல்லிகிட்டு இருக்கா. சரிங்களா? பார்த்து கேக்கு கலருக்கு தான் ட்ரெஸ்ஸும் வேணுமா, அதனால் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு கேக்கு செலக்ட் பண்ணுங்கள், இல்லைனா கேக்கை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸை அந்த கலரில் மேட்ச் பண்ணி வாங்கிட்டு வாங்க. சரிங்களா? இது கூட வாங்கி தரலான்னு நம்ம இருக்கிறது வேஸ்ட்டு. பாப்பாவுக்கு வாங்கி தான் கொடுக்கணும், வேறு வழி இல்லை. அசால்ட்டாக சொல்கிறா, வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. வாங்கிட்டு வாங்கன்னா எங்கேருந்து நான் வாங்கிட்டு வருவேன்? 10 பைசா கையில் கிடையாது. உனக்கே தெரியும், நேற்று என் ஃப்ரெண்டுகிட்ட 2000 ரூபாய் வாங்கி நான் அங்கே செலவு பண்ணதுக்கு வாங்கிட்டு போனேன்னு உன் கண்ணு முன்னாடி தான் வாங்கிட்டு வந்தேன். எல்லாம் அவ்வளோ காசுக்கும் ஜாமான் எல்லாம் வாங்கிட்டோம். எல்லாமே தெரியும். கையில் 100 ரூபாயோ 50 ரூபாயோ தான் இருக்குது. இதை வச்சு நான் பெட்ரோல் போட்டு ஆஃபீஸ் போகணும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வா, கேக்கு வாங்கிட்டு வான்னா என்னெல்லாம் வாங்கிட்டு வர முடியாது பிரியா. தயவு செஞ்சு விடு. பாப்பாவுக்கு சாக்லேட் தான் வாங்கிட்டு வரேன், அதை அங்கே நான் பக்கத்தில் கொடுத்துக்கிறட்டும். இருக்க ஏதாவது புது ட்ரெஸ் இருந்தால் போட்டு விடு, அதை போட்டுக்கிறட்டும். புரிய வை பிரியா. அப்பாட்ட காசு இல்லடா, எதுவும் வாங்க முடியாது, இதுதான்டா அப்படின்னு சாக்லேட்டை கொடு, அதுக்கே ஹாப்பியாக அவ. அதை விட்டுட்டு நீயே ரொம்ப ஆடாத, சரியா? நான் கிளம்புறேன். என்னங்க பேசுறீங்க நீங்க? ஒரு பொண்ணு வச்சிருக்கோம், அந்த ஒரு பொண்ணுக்கு பர்த்டேக்கு கேக் ட்ரெஸ் வாங்க முடியலன்னா என்ன இதெல்லாம்? காசு இல்லாமல் எப்படி வாங்குவேன்? ஒன்ட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு டைம் கிடையாது, நான் கிளம்புறேன். என்ன மனசனே தெரியல, பிள்ளைக்கு வாங்குறதுக்கு கூட வலிக்குது. அக்கா பொண்ணுக்கு மட்டும் கடன் வாங்கி எல்லாம் வாங்க முடியும். ஒரே ஒரு பொண்ணு வச்சுருக்கோம், அந்த பொண்ணு பர்த்டே, அதுவும் சின்ன பிள்ளை. பெரிய பிள்ளையா இருந்தால் கூட காசு இல்லை அப்பாட்ட அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்குங்க. இந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? கொஞ்சம் கூட யோசிக்காமல் பேசிகிட்டு இருக்காரு. சி, நாம் என்ன பண்ணுறது? சொல்ல தான் முடியும், நாமளா போய் வாங்க முடியும்? ஷோ. மா, அமுதா, அமுதா, மா வாமா. உன் பேத்தியா உன் சம்மந்தி எங்கிட்ட தூக்கிட்டு போயிருக்கு. வருவாக உட்காருமா. அவரு அப்படி கட்டில உட்காரு. மாமா உட்காரு. என்னம்மா, அண்ணன் வேலைக்கு போயிருச்சான்? பிரியா வீட்டுக்காருக்கு வேலை நல்ல வேலையாவா? அண்ணன் போயிட்டாண்டி. பிரியா வீட்டுக்காரா 2 இப்போதான் போனாப்ல. ஏன்டி கேட்குற? பிரியாவுக்கும் அவைய வீட்டுக்காருக்கும் சண்டைன்னா சண்டை. இப்போ அதை கேட்டுட்டு இருந்துபிட்டு தான் இப்போ நான் இங்கே வந்தேன். அவகிட்ட கூட ஏண்டி என்னான்னு கேட்கல, அவைய பேசிகிட்டு இருக்கிறதுலே எனக்கு புரிஞ்சிச்சு. ஓ, இதனால தான் சண்டை போடுறாக வைக்கிறாங்கன்னு. அப்புறம் எதுக்கு அவகிட்ட போய் கேட்டுக்கிட்டு? அதனால் அவகிட்ட நான் எதுவும் கேட்டுக்கிறல, அப்படியே வந்தேன் உன்னை பார்த்துட்டு போகலான்னு. ஏம்மா, என்னம்மா சண்டை? பிள்ளைக்கு நாளைக்கு பிறந்த நாளா, அதை அவகிட்ட அவள் புருஷங்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருந்தா. புருஷன் 10 பைசா இல்லடி காசு அப்படின்னு சொல்ல, கோபம் அப்படியே இவளுக்கு எப்படி வருதுங்கிற. காசு தான் இல்லையேன்னு புரிஞ்சுக்க கூடாது அந்த பிரியா. உடனே வாங்கி ஆகணும்னு ஆட்டம் ஆடுறாடி. என்னடி பண்ணுறது? காசு இருந்தால் அந்த பையன் வாங்கி கொடுக்காதா? என்னம்மா சொல்கிற? அம்முக்கு பர்த்டேவா? ஆமாம் அம்முதா, அம்முக்கு பிறந்த நாள் தான்.
அதான் உங்கள் அண்ணங்கிட்ட சொல்லுவோன்னு பார்த்தேன். உங்கள் அண்ணன் வந்தோட்டி ரவைக்கு தான் சொல்லணும், நாளைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வாடா பிள்ளைக்குன்னு. அம்மா அண்ணங்கிட்ட என்னத்த சொல்கிற, சுந்தரி ஏதாவது சண்டை போடுவா. நான் மருமகன்கிட்ட சொல்லி ட்ரெஸ் ஒன்று வாங்கிட்டு வர சொல்கிறேன், கேக்கு வாங்கிட்டு வர சொல்கிறேன். வாங்கிட்டு வந்து நாளைக்கு பிள்ளைக்கு வந்து வெட்டி போடுவோம். என்ன நீ வாங்கிட்டு வரியா? வேணாம் டீ, உங்கள் அண்ணங்காரன்ட்ட சொல்கிறேன். பிரியாவும் புருஷனும் காசு இல்லாமல் டெய்லி சண்டை நாறுது வீட்டில், பார்க்க சைக்கிளை. அப்புறம் நேற்று நாத்தனா மக வேற வயசுக்கு வந்துருச்சா, அதுக்கு வேற ஃப்ரெண்டுக்கிட்ட 2000 ரூபா காசு வாங்கிட்டு போனாப்லையாம். அதுக்கு வேற செலவாயிருச்சு. அப்படி இப்படின்னு அவரும் சத்தம் போடுறாரு. இவளா சரி விட்டு தொலைட்டுன்னு விடலாம்ல. ட்ரெஸ்ஸுங்கிறா, கேக்குங்கிறா, அதுங்கிறா, இதுங்கிறா, சண்டை தான் வந்து நாறுது. நான் என்ன பண்ணுறதுனே தெரியலடி. பார்த்துட்டு இருந்துட்டு வந்துட்டேன். இப்படி நம்மக்கிட்ட நம்ம ஏதாவது அவகிட்ட கேட்டோம்னா நம்மக்கிட்ட 4 கற்றுவான்ட்டு. ஏம்மா அவகிட்ட சொல்லுமா, அவளுக்கு ஏமா புரியவே மாட்டேங்குது. அந்த மனுஷனும் பாவம், ஏற்கனவே காசு பணம் இல்லாமல் இருக்காப்ல. இந்த நேரத்தில் அவரை போட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது. எங்களுக்கு அதை வாங்குங்க இதை வாங்குங்கன்னு. அவளுக்கு ஏன் தான் புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. லூஸு மாதிரி பண்ணுறாமா அவ. பாவமாகவும் இருக்குல்ல அவரை பார்த்தாலும். நமக்கு பாவமாக இருக்குது, அவளுக்கு எங்கே புரியுதுடி. பிரியா ரொம்ப தான் ஆட்டம் போடுறா. போனவ அந்த பிள்ளைக்கு ஒரு துணி எடுத்துகிட்டு போய் கொடுத்து ஆனாப்புல வாங்கிட்டு போனதுக்கு தட்டில் வச்சு கொடுத்து ஒன்றுமே பண்ணலையாம். அதுக்குள்ளே ஓரமாக போய் நின்றுக்கிட்டு ஒரே பஞ்சாயத்து போல. இந்த பையனும் கூப்பிட்டு பார்த்துச்சான், வரவே இல்லையாம்டி. சரி போ என்னமோ பண்ணுன்னு சொல்லி இந்த பையனும் பேசாமல் வந்துருச்சான். என்னதாண்டி பண்ணோம் சொல்லு. பாவம் தாம்மா, போனவ ஒழுங்காக போயிட்டு வர்றதில்ல. ஏமா அப்படி நடந்துக்கிறா? கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் நடந்துக்கிறாம்மா. சரி அமுதா, அப்போ நீ வாங்கிட்டு வரியா ட்ரெஸ்ஸும் கேட்கும்? உங்கள் அண்ணங்கிட்ட அப்போ சொல்ல வேண்டாம்ல? இல்லை நீ அண்ணங்கிட்ட சொல்லாத, நானே வாங்கிட்டு வரேன். சரிடி, அதான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். பாவமாக இருக்கு, என்ன பண்ணுறது. அந்த பிள்ளை சின்ன பிள்ளையாச்சுல்ல. இருந்தாலும் அவங்க வீட்டில் நல்ல கேக்கு வெட்டுறதும் எல்லாம் நல்லா பண்ணியிருப்பாங்க. இப்போ எல்லாம் யோசிக்கும்ல அந்த பிள்ளையும். ஆமாம்மா, அம்மு அங்கே கிராண்டாக கொண்டாடி இருக்கோம். இங்கே ட்ரெஸ்ஸு கூட எடுத்து கொடுக்கலன்னா அந்த பிள்ளை மனசு என்ன நினைக்கும்? பாவம் தானே.